இந்த ஒரு ஆராதனை நாளை ஆண்டவர் நம்மளுக்கு தந்து எல்லாரையும் கூடி வர செய்திருக்கிறார். அதற்காக நான் ஆண்டவர் அதிகமாக ஸ்தோத்தரிக்கிறேன். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு ஈவு. நம்ம ஸ்டேஜ்ல இருக்கக்கூடியவர்கள் எத்தனையோ பேர் ஆக்சிடென்ட்ல மறிச்சிருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அப்படி இருக்கும்பொழுது ஆண்டவர் என்னை பாதுகாத்து வச்சிருக்கிறாரு அப்படின்னா, நானும் பஸ்ல போறேன், நானும் பைக்ல போறேன், நானும் எல்லாரும் மாதிரி டிராவல் பண்ணிட்டு இருக்கிறேன். அப்படி இருக்கும் பொழுது ஆண்டவர் என்னை இன்னும் பாதுகாத்துட்டு இருக்கிறாரு அப்படிங்கும் பொழுது ஆண்டவருக்கு என்னை வச்சு ஒரு நோக்கம் இருக்குது. எத்தனையோ இயற்கை சீற்றங்கள்லாம் வந்துச்சு, நிறைய புயல் வந்துச்சு, வெள்ளம் வந்துச்சு, இது எல்லாத்துலயும் என்னை ஏன் பாதுகாத்துட்டு இருக்கிறாரு அப்படிங்கும் பொழுது ஆண்டவருக்கு என்னை வச்சு ஒரு பர்பஸ் இருக்குது. அதை செஞ்சு முடிக்காம ஆண்டவர் என்ன கண்டிப்பா விட போறதே இல்லை. சோ அதுக்கு நிறைய விஷயங்கள் நமக்கு தேவை. அதுல முக்கியமான ஒரு காரியத்தை தான் நம்ம இன்னைக்கு தியானிக்க போறோம். நீதிமொழிகள் 11வது அதிகாரம் 14வது வசனம். ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் விழுந்து போவார்கள். அநேக ஆலோசனைக்காரர் உண்டானால் சுகம் உண்டாகும். ஆலோசனை இல்லாத இடங்கள்ல ஜனங்கள் விழுந்து போவார்கள் அப்படின்னா பிசிக்கலா விழுறத பத்தி சொல்லல. அவங்க சொல்லிக்கக்கூடிய காரியம் விழுந்து போவாங்க அப்படிங்கும்பொழுது அவங்களுக்கு நிக்கிறதுக்கு முடியாது. ஓகே, நிறைய பேர் இன்னைக்கு சோர்ந்து போயிருக்கிறாங்க அப்படிங்கும் பொழுது அவங்களுக்கு அட்வைஸ் பண்றதுக்கு ஆள் இல்லை, ஆலோசனை சொல்றதுக்கு ஆள் இல்லை. அதனால அவங்க சோர்ந்து போயிருக்கிறாங்க. இப்படி செய்யுங்க, இது நல்லா இருக்குமே, இப்படி பண்ணா இது நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்றதுக்கு ஆள் இல்லை. அதனால அவங்க தாம்போக்குல எதையோ செஞ்சுட்டு போறதுனால அவங்களுக்கு நிக்க முடியல. அதனால விழுந்து போய் சோர்ந்து போய் எப்பவும் இருக்கிறதுனால வசனம் சொல்லுது, ஆலோசனை இல்லாத இடங்களில் ஜனங்கள் விழுந்து போவார்கள். ஆக்சுவலி இந்த அட்வைஸ் அப்படின்றது எல்லாருக்குமே தேவை. இப்போ பாட்டிக்கா இருந்தாலும் ஒரு ஆலோசனை தேவை. ஒருவேளை அவங்களுக்கு நல்ல அறிவாளியா இருந்தால் கூட இவங்களுக்கு மேல குருன்னு ஒருத்தங்க இருப்பாங்க, இவங்களை விட இன்னும் கொஞ்சம் சீனியரா இருக்கலாம். அவங்க கிட்ட இருந்து அவங்க ஒரு ஆலோசனையை பெற வேண்டியது கடைசி வரைக்கும், ஒருத்தங்க சாகிற வரைக்கும் அவங்களுக்கு ஆலோசனை அப்படின்றது தேவைப்பட்டுக்கிட்டே இருக்கும். ஏன் அப்படின்னா நம்ம போகக்கூடிய பாதை அப்படின்றது நம்ம முன்னாடி போன பாதை கிடையாது. ஏஜா இருக்கட்டும், வழி இதே வழிதான், இங்க இருந்தா மணிவாக்கம் போனாக்கி இந்த வழியா தான் நான் போய் ஆகணும், அதுக்கு எனக்கு ஆலோசனை தேவையில்லை. ஆனா வயசு, ஒரு வயசுல நான் ஒரு மாதிரி இருந்திருப்பேன், 2 வயசுல நான் வேற மாதிரி, 3 வயசு 5 வயசு ஆயிடுச்சு. நான் 5ல இருந்து 6வதுக்கு போகும்போது முன்னாடி படிச்சவங்க கிட்ட நம்ம அந்த ஸ்கூலை பத்தி கேட்போம். நான் புது ஸ்கூல் போறேன், எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லுங்கன்னு கேட்போம். அவங்க ஒரு ஃபீட்பேக் சொல்லுவாங்க. இன்னொருத்தர் கேட்போம், 4 பேர்கிட்ட கேட்போம், 4 பேர் 4 விதமா சொல்லுவாங்க. எல்லாத்தையும் கேட்டுட்டு ஓகே போகலாம் அப்படின்ட்டு நம்ம டிசைட் பண்றோம். ஏன் நம்ம கேட்காமலே போகலாமே, ஏன் கேட்கறோம் அப்படின்னா அந்த இடத்துக்கு நம்ம முன்னாடி போனது கிடையாது. அங்க எப்படி இருக்கும், என்ன மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கும், நான் என்ன பண்ணணும், என்ன செய்யக்கூடாது அப்படின்னு எல்லாத்தையுமே கேட்டுட்டு எனக்கு ஓகே அப்படின்னா நம்ம போறோம். ஒரு பொருள் வாங்கும்பொழுது அந்த பொருளை பத்தி நம்ம 4 பேருக்கு விசாரிக்கிறோம், இந்த பொருள் இப்படி இருக்குது ஓகேவா அப்படின்ட்டு. அப்போ ஏதோ ஒரு சில விஷயங்களுக்கு மட்டும் தான் நம்ம அதை செய்யறோம், பெர்மனண்டா நம்ம செய்யறது கிடையாது. அப்போ இதை ஆண்டவர் பெர்மனண்டா நீங்க செய்யணும், எல்லாத்துக்குமே உங்களுக்கு ஆலோசனை தேவை. நான் காலைல எந்திரிச்ச உடனே பல் விளக்கலாமா வேண்டாமா அப்படின்றதுக்கு நம்மளுக்கு ஆலோசனை தேவையில்லை. அது ரெகுலர் ரொட்டீன் ஒர்க், அது பிரச்சனை இல்லை. ஆனா நான் புதுசா ஏதாவது செய்யும் பொழுது, இதை நான் புதுசா நான் பண்ணணும் அப்படிங்கும் பொழுது அதுக்கு நான் ஆலோசனை கேட்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா இதுக்கு முன்னாடி அந்த பாதையில நான் போனதில்லை. 6 வயசு ஆகுது. 6 வயசு ஆகும்போது 6 வயசுக்குள்ள எப்படி நடந்துக்கணும் அப்படின்றது எனக்கு தெரியாது. அப்ப நம்மளுடைய பேரண்ட்ஸ் சொல்லி கொடுப்பாங்க, 6 வயசு ஆயிடுச்சு நீ இப்படிதான் இருக்கணும், 7 வயசு ஆயிடுச்சு நீ இப்படிதான் இருக்கணும், 8 வயசுல நீ இப்படிதான் இருக்கணும், 10 வயசுல நீ இப்படிதான் இருக்கணும்ட்டு பேரண்ட்ஸ் சொல்லி கொடுப்பாங்க, டீச்சர் சொல்லி கொடுப்பாங்க, நம்மளுடைய சீனியர் சொல்லி கொடுப்பாங்க. யாரும் ஒருத்தங்க நம்மளுக்கு சொல்லி கொடுத்துட்டே தான் இருப்பாங்க. சரி போங்க, இதெல்லாம் நம்ம கேட்டுட்டு இருக்க முடியாது அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அதையெல்லாம் விளக்கிட்டு போகும்போது வசனம் சொல்லுது விழுந்து போவீர்கள் அப்படின்ட்டு. நான் விழுந்து அடி வாங்கி கட்டு போட்டு எந்திரிச்சது அதுக்கப்புறமேட்டு இந்த இடத்துக்கு போனாக்கி அடிபடும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது அது ஞானம் கிடையாது. ஞானமா நான் செயல்படும் பொழுது என்ன பண்ணுவேன்னா, ஒருத்தங்கிட்ட அதுக்கு முன்னாடியே இந்த வழியில போனாக்கி ஏதாவது பிரச்சனை ஆகுமா, எப்படி இருக்குதுன்னு நான் கேட்டுட்டு போறதுதான் ஞானமான ஒரு காரியம். தொடர்ந்து ஒரு 4 வசனம் மட்டும் வாசிங்க. ஆலோசனை எவ்வளவு முக்கியம் அப்படின்ட்டு ஒரு ஞானி சொல்றாரு. நீங்க பல வேற புஸ்தகத்துல இதை பத்தி பெருசா நீங்க பார்க்க முடியாது. ஆனா ஞானி சொல்றாரு ஆலோசனை எவ்வளவு முக்கியம் அப்படின்ட்டு. நீதிமொழிகள் 15:22, நீதிமொழிகள் 19:20, நீதிமொழிகள் 20:18, பிரசங்க 4:13. ஒரு 4 பேர் எடுத்து அப்படி வாசிருங்க. நீதிமொழிகள் எண்ணங்கள் சித்தியாமல் போம், ஆலோசனைக்காரர் அநேகர் இருந்தால் அவைகள் உறுதிப்படும். அப்போ நான் உன்னை யோசிக்கிறேன், எனக்கு ஒரு பிளான் இருக்குது, ஐடியா இருக்கு, நான் யோசிச்சு வச்சிருக்கிறேன். ஆனா இதை செய்யலாமா வேண்டாமா அப்படின்றது ஒரு தடுமாற்றம் எனக்கு இருந்துகிட்டே இருக்குது. அப்பதான் இந்த ஆலோசனைக்காரன் நம்மளுக்கு தேவை. ஆலோசனைக்காரன் ஒருத்தர் இருக்கிறான் அப்படிங்கும் பொழுது நான் யோசிச்ச விஷயம் அவன் சொல்லுவான், சூப்பர் பா, நல்ல பிளான் இருக்குது, இது செஞ்சிரு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியா, ஓகே ஓகே அப்படின்ட்டு அவங்க செய்யும் பொழுது அது சக்சஸ் ஆயிடுச்சுனாக்கி
அப்பாடா அவங்க மட்டும் சொல்லாம இருந்தாக்கே நான் என்ன ஆயிருப்பேன், இது செஞ்சிருக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி இருந்திருக்கும். அப்போ என்கிட்ட ஒரு யோசனை இருக்குது, என்கிட்ட ஒரு விஷயம் இருக்குது, அதை நான் சக்சஸ்ஃபுல்லா எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படிங்கும்போது அதுக்கு ஒரு ஆலோசனைக்காரர் தேவை அப்படின்ட்டு சொல்றாங்க. நீதிமொழிகள் 19:20. அந்திய காலத்தில் நீ லாஸ்ட் வருஷத்துல உன்னுடைய கடைசி காலத்துல ஒரு 90 100 வயசு கடைசியில நீங்க சாக போற கடைசி வருஷத்துல நீ ஞானம் உள்ளவனா இருக்கணும் அப்படின்னா நீ ஆலோசனை இன்னைக்கு நீ கேட்டுக்கணும் அப்படின்ட்டு ஒரு ஞானி நம்மளுக்கு ஆலோசனை சொல்றாரு. கடைசி காலத்துல பாட்டி தாத்தா கிட்ட எல்லாம் கதை சொல்லுவாங்க, பாட்டி தாத்தா கதை சொல்லுவாங்க. ஏதாவது வேணாக்கி பாட்டி தாத்தா கிட்ட போயிட்டு அந்த பாட்டி தாத்தா வீட்டுல இருப்பாங்க. எதுக்காக அப்படின்னாக்கி அவங்க ஒரு புத்தி சொல்றவங்களா ஒரு ஆலோசனை சொல்றவங்களா இருப்பாங்க. ஏன் அப்படி இருக்கிறாங்க அப்படின்னா சின்ன வயசுல இருந்தே அவங்க கேட்டு 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 இருந்த விஷயங்கள், அவங்க நடந்த பாதை, அதை எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க ஒரு ஸ்டோரேஜ் மாதிரி. இங்க வரும்பொழுது பேர பிள்ளைங்களுக்கு அதை கதை வடிவில அவங்க சொல்லி கொடுக்குறாங்க. இவனும் கேட்டு கேட்டு நல்லா இருக்குது அப்படின்ட்டு போறாங்க. இந்த நீதி கதைகள் எல்லாம் கேட்டது அது சும்மா இருக்காது, அது அவனுடைய வாழ்க்கையில கிரியை செய்யும். நாங்க சும்மா சொல்லி கொடுக்கக்கூடிய இந்த வசனங்கள் எல்லாம் அந்த பிள்ளைங்க அழகா படிச்சுட்டு இருக்கிறாங்க. அப்போ சொல்லி கொடுக்கறது எப்பவுமே பிள்ளைங்க கிட்ட போடுற விஷயங்கள் சும்மா போகாது, அது ஒரு நாள் அது கிரியை செய்ய ஆரம்பிக்கும். அப்போ நீ அந்திய காலத்துல ஞானம் உள்ளவனா இருக்கணும் அப்படின்னா சின்ன வயசுலயே சொன்ன காரியங்களை நான் ஏத்துக்கிட்டு நம்ம இருக்கும் பொழுதுதான். இதான் ஒரு சீக்ரெட். என்ன அப்படின்னா நான் எப்படி இருக்கிறேனோ அப்படிதான் எனக்கு ஆப்போசிட்ல இருக்கிறவங்க இருப்பாங்க. இன்னைக்கு எங்க பாஸ்டர் அழகா சொல்லுவாரு, எங்க பாஸ்டர் எங்க காலேஜுக்கு வந்தாருன்னா நான் ஃபர்ஸ்டே வந்துருவேன். மிச்சம் ஒரு 3 பசங்க இருக்கிறாங்க. நான் உட்காந்து நானும் பாஸ்டர் ஒரு 1/2 hour 3/4 மணி நேரம் பேசிட்டு இருப்போம். 3/4 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் அவங்க ரெடி ஆயிட்டு வருவாங்க. பாஸ்டர் சொல்லுவாரு, பிரதர் நானும் இப்படிதான் இருந்தேன். என் வாலிப காலத்துல எங்க பாஸ்டர் கூப்பிட்டே இருப்பாரு, இப்படிதான் நான் இடும் பண்ணிட்டே இருப்பேன், ரொம்ப லேட்டா தான் வருவேன், அது எனக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுது பாருங்க, எனக்கு திரும்ப வருது பாருங்க அப்படின்ட்டு சொல்லுவாரு. ஸோ இதே மாதிரிதான் நான் இன்னைக்கு ஆலோசனை கேட்டாதான் வயசான காலத்துல ஏன் ஆலோசனை கேட்கறதுக்கு ஒருத்தர் 4 பேர் இருப்பாங்க. நான் யாருக்கும் சொல்ல மாட்டேன்லாம் சொல்ல முடியாது. இப்ப பாட்டி வெப்பாளத்தோட இருக்கிறாங்க, என் பேர பசங்க அத்தை பண்றான் இதை பண்றான் சொன்னா கேட்கவே மாட்டேன்றான் அப்படின்ட்டு. ஒருவேளை அவங்களுடைய வாலிப காலத்துல அவங்களுக்கு இந்த ஆலோசனை பெருசா தெரிஞ்சிருக்காது, யாரும் சொல்லி கேட்டிருக்க மாட்டாங்க, அப்போப்பா அப்படின்னு விட்டு போயிருந்திருக்கலாம். பட் இன்னைக்கு அது ஆட்டோமேட்டிக்கா வருது. என் பேர பிள்ளைங்களுக்கு நான் ஏதாவது சொல்லிக் கொடுக்கணும், அடுத்த ஜென்ரேஷன் நான் ஏதாவது சொல்லணும் அப்படின்னு அது அந்த டைம்ல ஆட்டோமேட்டிக்கா வரும். இதெல்லாம் ஒரு ப்ராசஸ் மாதிரி. வயசான பாட்டி தாத்தாக்கு எதையாவது பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்றது துடிப்பு இருந்துகிட்டே இருக்கும், கேட்க மாட்டானா அப்படின்ற மாதிரி. அப்போ நான் அந்திய காலத்துல என்னுடைய ஆலோசனை இன்னொருத்தன் கேட்கணும் அப்படின்னா இந்த காலத்துல நான் ஆலோசனைகளை கேட்டு அதன்படி இருக்கும் பொழுதுதான் ஃபியூச்சர்ல நான் சொல்ல முடியும். அடுத்தது பசங்க 4:13. ஆலோசனையை கேளாத கிழவனும் மூடனுமாகிய ராஜா. இப்போ ஆலோசனை கேளாத ஒரு முதியவனையும் சொல்றாங்க, மூடனாகிய ராஜா. அப்போ ஆலோசனை கேட்காதவனை ஒரு மூடனுக்கு ஒப்பிட்டு சொல்றாங்க. ஆலோசனை யாரோ சொல்றாங்க, அப்பா சொல்றாங்க, அம்மா சொல்றாங்க, பெரியவங்க சொல்றாங்க, டீச்சர் சொல்றாங்க, இதுக்கு முன்னாடி அந்த வழியா போனவங்க சொல்றாங்க, எல்லாருமே சொல்றாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு அதை கேட்காம இருக்கக்கூடியவர்களை எதுக்கு அவர் ஈக்குவல் பண்றாரு அப்படின்னா மூடன், முட்டாளுக்கு ஈக்குவல் பண்றாங்க. அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில ஆலோசனை அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஆலோசனை யாரு கேட்பாங்க அப்படின்னா ஞானவான்கள் தான் ஆலோசனையை கேட்பாங்க, முட்டாள் கேட்க மாட்டான் அப்படின்ற மாதிரி ஒரு ஞானி சொல்றாரு. இதுதான் நம்ம ரொம்ப உன்னிப்பா கவனிக்க வேண்டியது. ஒரு ஞானி பேசும் பொழுது நம்ம அதுல ஏதாவது எடுத்துக்கணும். அதுக்காக தான் அவர் பேசுறாரு. சும்மா போறவங்க, தெருவில் பேசுறவங்க பேசிட்டு போறதெல்லாம் பெருசா இது பண்ணிக்க முடியாது. சிலவங்க அந்த பிச்சைக்காரங்க, நான் சில பாருங்க, பிச்சைக்காரங்க மாதிரி கிடையாது, ஒரு மென்டல் மாதிரி இருப்பாங்க, தலையெல்லாம் முடியெல்லாம் வளர்த்து போட்டு. ஆனா அவங்க 4-5 நிறைய பேப்பர் வச்சு எழுதிட்டு இருப்பாங்க. பாத்துருக்கீங்களா யாராவது? நிறைய பேர் கதை மாதிரி கதை சம்திங் ஏதோ எழுதிட்டு இருப்பாங்க, பெருசா எழுதிட்டு இருப்பாங்க. அதே யாரோ ஒருத்தங்க எழுதிட்டு இருக்கிறாங்க, பக்கம் பக்கமா எழுதிட்டு இருக்காங்க, எழுதி வச்சுட்டு எழுதிட்டே இருக்கிறாங்க. அப்போ இந்த பேப்பரை நம்ம மதிக்கிறத விட ஒரு வைரமுத்து எழுதுறத ரொம்ப அதிகமா மதிப்போம். ஏன்? அவரு ஞானி, இவரு சும்மா. அப்போ இவர் நல்லதே எழுதினா கூட அந்த சரக்கு நம்மளுக்கு பெருசா இது படாது. அப்போ வித்தியாசம் இருக்குது இல்லையா? அப்ப இந்த ஆலோசனை அப்படின்றது அந்த மாதிரி. இந்த ஆலோசனையை நம்ம ரொம்ப அதிகமா நேசிக்கணும் அப்படின்ட்டு ஒரு ஞானி சொல்றாரு. அப்ப இந்த ஞானி சொல்றத நம்ம அசால்ட்டா விட்டு போக கூடாது. ஆலோசனை எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். எங்க பாஸ்டர் அழகா சொல்லுவாரு, எங்களுக்கெல்லாம் வசனத்தை சின்ன பிள்ளை சொல்லிச்சுனாலும் நாங்க அப்படியே கையை கட்டி கேட்டுட்டு இருப்போம் அப்படின்ட்டு. வசனத்தை சொல்றது அப்படின்னா வசனத்தின் மூலமா ஒரு ஆலோசனை தான் வரும், இதை செய்யுங்க அப்படின்ற மாதிரி தான் வரும். அதை சின்ன பிள்ளை சொல்லிச்சுனாலும் நாங்க கேட்போம் அப்படின்ட்டு எங்க பாஸ்டர் சொன்னாங்க. சோ இதே மாதிரிதான் நம்மளுடைய வாழ்க்கையிலும் ஆலோசனை அப்படின்றது நம்ம கேட்க வேண்டிய ஒரு விஷயம். நமக்காக தான் சொல்லப்படுது. அது நம்ம கேட்கணும் அப்படின்ட்டு ஆண்டவர் விரும்புறாரு.